தம்பி சுப்பராயன் அவர்கள் கவலை களைவாய் கரை கண்டா என்பது தலைப்பு. அது சுந்தரர் பெருமானுடைய வாக்கு. அது எங்கே இருக்குன்னா எனக்கு தெரில, அது அவர் தான் ஏதோ சொல்லணும். இப்போ சுப்பராயன் சித்தாந்த நன்மணி. அவர் கடலூருக்கு சொந்தக்காரர். ஒளி என்கின்ற ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியர். இன்றைக்கி ஒரு பத்திரிகை நடத்துவது என்பதெல்லாம் ரொம்ப சாதாரண ஒரு காரியம் இல்லை. உண்மையாக பேசுகிற எங்களுக்கு தெரியும், பேசிட்டு போயிடலாம். ஆனால் எழுதிட்டு போகிறது எளிமை கிடையாது. அது மட்டும் இல்லை, அது மாதந்தோறும் அந்த பத்திரிகை வரணும் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு கல்யாணம் நடத்துகிற மாதிரி, கல்யாணம் முடிகிற வரைக்கும் இதாக இருக்கும். அந்த பத்திரிகையை வெளிக்கொண்டுறதுங்கிற ஒரு வேலை. இதுதான் அந்த ஒளி என்கின்ற பத்திரிகை. இந்த பத்திரிகை மாதந்தோறும் தவறாமல் மிக சிறப்பாக கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்து அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருக்கின்றார். அதனால் ஒரு அன்பான விண்ணப்பம் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த பத்திரிகையை எல்லாரும் சந்தாதாரர்களாக இணைந்து கொள்ள வேண்டும். மாதம் ஒரு பத்திரிகை வருது, அது வருஷத்துக்கு 250 ரூபா ஏதோ வச்சுருக்கிறாங்க ஒரு சந்தா தொகையாக. அதை எல்லாரும் செய்ய வேண்டும். இந்த அப்பேர் ஏன்னா இப்படி ஒரு பணி முழுக்க அதிலே சைவம் சார்ந்த கட்டுரைகள், தேவார தலங்கள், அதை பற்றிய செய்திகள் என்று முழுக்க சைவம் சார்ந்த செய்திகளாக அமைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய பெரிய நான் ரொம்ப வியந்து பார்க்கிற ஒரு செய்தி என்ன சொன்னால், இந்த வயதிலேயே சொக்கநாத வெண்பா பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னொருட கைட்டு தட்டுங்க. சிவஞான சித்தியார் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். முடிஞ்சால் இன்னொருட கை தட்டுங்க. திருவாசகம் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ எல்லாரும் முழிச்சிட்டிங்கன்னா கை தட்டன்னு அவசியம் இல்லை. திருவருள் பயன் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம திருவாவடுதுறை ஆதீன சைவ திருமுறை பயிற்சி மைய பேராசிரியராக இருக்கிறார். அதனால் இப்படி ஒரு பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் என்னுடைய அன்பு தம்பி நம்முடைய சுப்பராயன் அவர்கள். அது அண்மையில் கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி அவர் திருமுறை பேராசிரியர் இருக்கக்கூடிய செங்கம், திருவண்ணாமலை செங்கம் மையத்தில் ஒரு நாள் முழு கருத்தரங்கமாக மாதவ சிவஞான முனிவருடைய 28 நூல்களையும் அறிமுகம் செய்தார். இது ஒரு பெரிய பணி. அதோட எல்லாருக்கும் அந்த 28 நூல்களை பற்றி சொல்லி, எந்தெந்த நூல் எங்கே பாடப்பட்டது, அதனுடைய செய்தி என்னன்னு சொல்லி, இலக்கண நூல்கள், இலக்கிய நூல்கள், தர்க்க நூல்கள், மொழிபெயர்ப்பு நூல்கள், கண்டன நூல்கள், அப்படி எல்லா நூல்களையும் 28 நூல்களையும் அறிமுகப்படுத்தினார். அப்பேற்பட்ட அதாவது ஒரு இளமையிலேயே பெரிய சைவ ஆர்வமும் நல்ல ஒரு முதிர்ச்சியும் கொண்ட இளைஞர். அவர்களை உங்கள் சார்பிலே கவலை களைவாய் கரைக்கண்டா என்ற தலைப்பிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருமுறையிலிருந்து இன்பமே எந்நாளும் என்பதனை சிந்திக்கின்ற ஒரு வகைக்கு சரியாக ஒரு 40 நிமிடங்கள் தருமாறு அன்போடு அழைக்கிறேன். நல்லது. சிவா திருச்சிற்றம்பலம். எப்பொருட்கண்ணும் மன்னி இலங்கிடும் அறிவாம் ஈசன், அப்படி விளங்குகின்றதறிதலே சிவன் தனக்கு மெய்ப்படு பூசை. மற்றோர் செயலினால் அன்று மெய்யே இப்படி ஞானம் தன்னால் இறைஞ்சிடப்படுவான் ஈசன். அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு, பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா, மருளார் மனத்தோடு உனைப்பிரிந்து வருந்துவேனை வா என்றுன், தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனாள் சிறியாரோ, சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார், கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்துன் திருநாமம் தரிப்பார், பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே, நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் விளங்கும் முழுமுதற் பொருளான சிவபெருமானின் திருவடித் தாமர்களையும், எளியனை செந்நெறியிலே ஆற்றுப்படுத்திய அருள்ஞானியாரின் திருவடித் தாமர்களையும், குருநாதரின் திருவடித் தாமர்களையும் முதற்கண் மனமொழிமையாகிய முக்கரணங்களாலே மிகப்பணிவுடன் வணங்கி, இன்றைய கருத்தரங்கத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் பெருமதிப்பிற்கும்
எளியனுடைய பேரன்பிற்கும் உரியவரும் சைவ சித்தாந்த சதுரர் முதலிய பல பட்டங்கள் தன்னை நாடி ஓடி வரச் செய்தவருமான சிவ சண்முகம் ஐயா அவர்களுடைய திருவடி தாமர்களையும், எளியனுக்கு முன்பு பொழிவுகளை சிறப்பாகவும் செம்மையாகவும் ஆற்றிய பேரன்பிற்குரிய சிவ அமர்நாத் அவர்களையும், சற்று முன்பு பேசிய பேரன்பிற்குரிய சிவ பாலமணிகண்டன் அவர்களையும், மதிய அமர்விலே பேச இருக்கக்கூடிய அம்மையார் விமலாவாசன் அவர்களையும், பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிவ மங்கையர்க்கரசி அம்மா அவர்களையும், இறுதியாக உறுதியாக நமக்கு மிகப்பெரிய பொழிவினை தர இருக்கக்கூடிய ஐயா வேலுச்சாமி ஐயா அவருடைய திருவடி தாமர்களையும், இப்படி ஒரு நிகழ்வை சீரோடும் சிறப்போடும் இப்படி சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கமல விநாயகர் சத்சங்கத்தினுடைய அம்பல மாணிக்கவாசகம் ஐயா அவர்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களையும், மூத்த பேராசிரியராக இங்கே எழுந்தருள் இருக்கக்கூடிய பனசி அருணா ஐயா அவர்களுடைய திருவடி தாமர்களையும், இந்த கருத்தரங்கத்திற்கு திரளாக இங்கே கூடியுள்ள அன்பர் பெருமக்களாகிய உங்கள் ஒவ்வொருவனுடைய திருவடி தாமர்களையும் அடியேன் மனம் மொழி மெய்யாகிய முக்கரணங்களாலே மிக பணிவுடன் வணங்கி மகிழ்கின்றேன். மதிய சாப்பாடு நேரம் வந்துருச்சு. இருந்தாலும் தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்பு தலைமை உரை தந்த ஐயாவை பற்றி ஒரு விருத்தம்னா ஒரு ஆசிரிய விருத்தம். இன்னும் சொல்லணும்னு கேட்டால் அது வந்து அரிசீர் விருத்தம். இன்னும் சொல்லணும்னு கேட்டால் அரிசீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம். பாலமணியன் ஐயா வந்து ஒரு உறுதி செஞ்சுக்கிறேன். ஏன்னா முனைவர் பக்கத்தில் இருக்கார். அதை சொன்னால் ஐயாவுக்கு சொன்னால் அது சொக்கநாதருக்கு போன்று சென்று சேரும் என்பதற்காக அதை சொல்லிட்டு நம்ம தலைப்புக்குள்ளே போயிடலாம். அற்றான் நிலையை அகிலத்தில் அசத்தி பேசும் உத்தமர், உற்ற தன்மையராய் எந்தனக்கும் உய்யும் வழிகாட்டும் வித்தகர், சற்றும் எதிர்பாராது சகசமாய் பழகும் சமர்த்தர், கற்ற நூல்களோ கற்பனைக்கு எட்டாத எண்ணிலைய பண்பர். என்னன்னா முதல்ல அற்றான் அப்படின்னா பற்றற்றான்னு தான் சொல்கிறோம். பற்றற்றானாக விளங்கக்கூடிய சொக்கநாத பெருமானுடைய அந்த தன்மையை உலகம் முழுவதும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய பெருமகனார் ஐயா. அதே வேளையில் அந்த உற்ற தன்மையராய் எந்தனக்கும் உய்யும் வழிகாட்டும் வித்தகர்னு எழுதியிருந்தேன். அதில் எழுதும்போது உற்ற தன்மையராய்னு எழுதுறதுக்கு முன்பு உற்ற தந்தையராய்னு முதல்ல எழுதினேன். உற்ற தந்தையராய்னு எழுதுனா ஏதோ ஐயா ரொம்ப வயசானவங்களா காட்டிடுமோ அப்படின்றதுக்காக சரி, அப்புறமா உற்ற தமையனாய் எழுதலான்னு பார்த்தேன். சரி, அது ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுக்குள்ள அடக்கி விட முடியும். உற்ற தம்பியா என்பது சரியா இருந்திருக்குமோன்னு நினைக்கிறேன். அதனால உற்ற தன்மையராய் அப்படின்னா அது எல்லாவற்றுக்கும் பொருந்தும் என்பதற்காக உற்ற தன்மையராய் எந்தனக்கும் உய்யும் வழிகாட்டும் வித்தகர். ஏன்னா அடியனுக்கு பல வகையில் ஐயா வந்து இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய வழி காட்டக்கூடிய பண்பாளர். அதே அடுத்தது சற்றும் எதிர்பாராது சகசமாய் பழகும் சமர்த்தர்னா ஐயா ரொம்ப எப்படி பேசுகிறாங்கன்னு சொன்னால் ரொம்ப அதை டவுன் டு எர்த் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப எளிமையாக பழகக்கூடிய அன்பாக இருக்கக்கூடிய ஐயா. அதுதான் இல்லை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். எங்ககிட்ட வந்து ஐயாவை பற்றி சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் தயவுசெய்து என்ன வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இங்கே வந்து பதிவு ஒரு செய்யணும் என்பதற்காக அதை செய்து கொண்டு இருக்கிறோம். கடைசியாக கற்ற நூல்களோ கற்பனைக்கு எட்டாத எண்ணிலைய பண்பர்னு சொன்னோம். இப்போ சொன்னார், இப்போ காலையிலேருந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா திருவாசகத்தில் ஐயா பொறுமையாக சொல்லிட்டு இருந்தாங்க பாடல்கள்லாம். இப்படின்றதுக்குள்ள ஒரு பதிகத்தையே சொல்லுவாங்க ஐயா. அங்கே செங்கத்தில் ஐயா சொன்னாங்க இல்லையா, ஒரு பதிகத்தை ஒரு 2 நிமிடம் இருக்குமாம்மா, 2 நிமிஷத்தில் ஒரு பதிகத்தை வேகமாக ஐயா சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு திறமை. அதில் ஏணி வச்சா கூட எட்டாது. ஐயாவுடைய அந்த திருவடி துகளில் கோடியில் ஒரு மடங்கு தான் நாங்களாம். உடனே அகிலாண்டேஸ்வரி பதிகம்னு சொல்லுவார். அப்புறம் சாத்திரத்திலேருந்து எந்த பாடல் எடுத்தாலும் அப்படியே கொட்டும், அறிவு மாதிரி கொட்டும். காலையில் ஐயா சொன்னார், அதே போல கொட்டும். திருமுறையும் கொட்டும், புராணங்கள் கொட்டும். வாத ஊரடிகள் புராணத்தை நம்ம சொல்லலை இன்றைக்கி, என்ன கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறோம். ஏன்னா எங்கே போனாலும் வாத ஊரடிகள் புராணத்தை ஐயா பேசுவார். இன்றைக்கி மட்டும் என்னன்னு தெரில, தொடலை. மதிய வேலையில் தொட்டாலும் தொட்டுருவார் ஐயா. அதனால் எல்லா, அதாவது தோத்திரம் சாத்திரம் புராணம் ஆகிய எல்லா நூல்களையும் தொட்டு காட்டக்கூடிய பெருமையுடைய ஐயாவை திரும்பி, ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பை அடியனுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஐயாவை போற்றி வணங்கி நம்ம இதெல்லாம் நான் எழுதி கொடுக்கலைங்க, வந்து சீக்கிரட்லாம் வெளியில் சொல்லக்கூடாது. சரி, நம்ம இன்றைய கருத்தரங்கத்தினுடைய தலைப்பு இன்பமே என்னாலும்.
இந்த சத்சங்கத்தினுடைய அந்த சிறப்பை எண்ணி பார்த்தேன், ரொம்ப வியப்பாக இருந்தது. அந்த பாடல்லாம் கூட 2 பேரும் சொன்னாங்க. அந்த பாடலில் முழுதும் பாடலை பாடி காட்டினார் பாலமணிகண்டன். இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்பது தான் அந்த பாடலே, ஆக்சுவல் பாட்டு. சத்சங்கத்தில், கமல விநாயகர் சத்சங்கத்தில் ஒரு கருத்தரங்கம் நடந்ததுன்னா அந்த கருத்தரங்கத்தினுடைய தலைப்பில் கூட துன்பமே இருக்கக்கூடாதுன்னு சொக்கநாத பெருமாள் உறுதி செஞ்சிருக்கிறார். இன்பமே என்னாலும் துன்பமில்லைன்னு தலைப்பு வச்சா என்ன குறைஞ்சு போகுது? ஆனால் இங்கே என்ன தலைப்புனா இன்பமே என்னாலும், அந்த துன்பம் என்ற வார்த்தை கூட தலைப்பில் இல்லையா. அப்போ சொக்கநாத பெருமானுடைய கருணையை நம்ம இதிலே எண்ணி போற்றலாம். அதில் இந்த இன்பமே என்னாலும் துன்பமில்லை அப்படின்னா, அந்த என்னாலும்னு இடையில ஒரு சொல்லு இருக்குது இல்லையா, அது என்ன சொல்லுவாங்க, இடைநிலை தீவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வரும். இன்பமே என்னாலும், என்னாலும் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. அதுக்கு உரை செய்த அருணை வடிவேல் முதலியார் என்ன செஞ்சார்னா, அந்த ஏகாரம் இருக்குது இல்லையா, அது பிரிநிலை ஏகாரம்னு சொன்னார். அதாவது என்னாலும் இன்பமே உள்ளது, என்னாலும் துன்பமே இல்லை அப்படி பொருள் செய்யணும். நம்ம என்னாலும் இன்பமே உள்ளது அப்படின்னா அந்த ஏகாரம், பிரிநிலை ஏகாரம்னா என்னன்னா, துன்பத்திலிருந்து பிரித்து இன்பத்தை மட்டும் சொல்வது. அப்ப என்ன அர்த்தம்? துன்பமே இல்லாத இன்பம். இந்த உலகத்தில் நாம் பெறக்கூடிய இன்பங்கள் எல்லாம், பொறிபுலன்களால் நாம் பெறக்கூடிய இன்பங்கள் எல்லாம் துன்பத்தோடு கூடிய இன்பம் தான். அது கூடவே ஒரு அட்டாச் ஆகி வந்து கொண்டே இருக்கும். என்னதான் இன்பமாக இருந்தாலும் முடிவில் பார்த்தோம்னா அது ஒரு நிச்சயமாக ஒரு துன்பம் இருக்கும். அப்படிப்பட்ட துன்பமே இல்லாத ஒரு இன்பம், அதனால தான் அந்த ஏகாரம் பெருநிலை ஏகாரம். அப்போ தமிழில் எவ்வளோ ஒரு சிறப்பு பாருங்கள், ஒரு ஏகாரம் எவ்வளவு சிறப்பாக சொல்லுதுன்னு பார்க்குறோம். இப்போ என்னாலும் இன்பமே உள்ளது, அவ்வளோதான் இங்கே. அப்போ என்னாலும் துன்பம் இல்லை என்பது அங்கே அண்டர்ஸ்டுட்டு, அதுதான் நம்ம விரிச்சிக்கணும் அப்படின்னு உரையாசிரியர் நமக்கு எடுத்து காட்டுறாங்க. ஆனால் அவங்களாம் சொல்லிட்டாங்களே, ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதா, துன்பம் நிறைந்ததாக இருக்குதுன்னு நம்ம ஓப்பனாக வெளிப்படையாக சொல்கிறோம். ஐயா சொல்லும்போது சவால் நிறைந்ததாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஔவையார் நல்வழியில் ஒரு பாடல் சொல்கிறாங்க. உண்பது நாழி, உடுப்பது 4 முழம், 80 கோடி நினைந்து எண்ணுவன, கண் புதைந்த மாந்தர் குடிவாழ்க்கை, மண்ணின் களம் போல் சாந்துணையும் சஞ்சலமே தான். மனுஷ வாழ்க்கை எப்படி இது பாருங்க, சாந்துணையும் சஞ்சலமே தான் சொன்னாங்க அவை பாட்டி. சாகர வரைக்கும் நமக்கு துன்பம் தான். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை அமைப்பு அமைந்திருக்கிறது. அப்போ இந்த துன்பம் இருக்கிறதே, அதை எப்படி நம்ம மாற்றுறது அப்படின்னு சொன்னால், அதை தான் ஐயா சொன்னாங்க, நம்ம வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு செய்வதற்குரிய சிறந்த பிறவியே மனித பிறவி தான். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு ஔவையாரே சொன்னாங்க. இந்த உடம்பு கொடுத்தாங்க இல்லையா, அவை பாட்டியே சொல்கிறாங்க, இந்த உடம்பினால் பெற்ற பயனெல்லாம் திடம்பட ஈசனை தேடு. தாய்மானவர் சொல்றார், எண்ணறைய பிறவிதனில் மானுட பிறவிதான் அரிது அரிது கான், இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ. அப்புறம் திருமந்திரெல்லாம் இங்கே சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா நீங்கள் சத்சங்கத்தில் ஒரு பக்கம் இருந்தால் பக்கத்தில் ஒருத்தர் முனைவர் பட்டம் பெற்றுட்டு பக்கத்தில் இருக்கார். ஏன்னா அவர் திருமந்திரம் சொல்கிறதுக்கு எல்லா உரிமையும் அவருக்கு இருக்குது. ஏன்னு கேட்டால் அவர் அருணை வடிவேல் முதலியார் உரையில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறாருன்னா அது சொல்கிறதுக்கான எல்லா ரைட்ஸும் அவருக்கு இருக்குது. பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பிரானடி பேனார், பெருதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெருதற்கரிய பேர் இழந்தாரே அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த மானிட பிறவி சித்தியார்லேயும் வரும். மனமாக்கு காயத்தால் நாம் இறைவனுக்கு நம்ம அந்த வழிபாடு செய்ய வேண்டும் என்பது அந்த மனித பிறவினுடைய குறிக்கோளே என்று நமக்கு அழகாக தோத்திரங்களும் சாத்திரங்களும் புராணங்களும் சொல்கிறது, எல்லாமே சொல்கிறது. இப்போ நம்ம எல்லாம் சொன்னோம், நம்ம திருமுறை தான் நமக்கு எல்லாம் காட்டக்கூடியதுன்னு. அந்த திருமுறையை நாம் முறையாக பொருள் புரிந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கூடவே சாத்திரமும் புராணமும் அவசியம். இப்போ வெறும் தோத்திரமாகிய திருமுறை மட்டும் நாம் படித்தால் போதாது. ஏன்னா உங்களுக்கு இந்த சத்சங்கத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தோத்திரம் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் சாத்திர கண் கொண்டு பார்க்கணும். ரெண்டுமே நமக்கு 2 கண் அப்படின்னு பெரியவங்கள்லாம் சொல்லி வச்சாங்க. தோத்திரமும் சாத்திரமும் நமக்கு 2 கண்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஔவையார் சாகர வரைக்கும் சஞ்சலமாக இருக்குதே, அப்போ அதுக்கு என்ன வழின்னு கேட்டால் நாம் வழிபாடு செய்ய வேண்டும். இப்போ வழிபாடு செய்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், வழிபாடு எப்படி செய்யணும்னு கேட்டால் நமக்கு நூல்கள், அருள் நூல்கள் நமக்கு நம்முடைய சைவத்தில் தான் ஒரு பெரிய ராஜ வாட்டை நமக்கு போட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒத்தை அடிப்பாதை, முள் இருக்குமா, இந்த பக்கம் விழுந்துருமா அந்த பக்கம் விழுந்துருமான்னு தெரியாது. நமக்கு பாருங்கள், தோத்திரம் இருக்குது, சாத்திரம் இருக்குது, புராணங்கள் இருக்குது, பின்னாடி வந்த அருளாளருடைய நூல்கள் இருக்குது, தாய்மானவர் பாடல் இருக்குது, ஐயா சொல்ல பாம்பன் சுவாமிகள் பாடல் இருக்குது, குமரகுருபர் இருக்கிறார், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி
அப்படி ஒரு சூழ்நிலை தான் நாம் இருக்கிறோம். ஆனால் நமக்கு அந்த நூல்கள்லாம் நமக்கு இருக்கிறது, அதெல்லாம் அந்த நூல்களை சிந்திக்க வேண்டும். அந்த நூல்களை சிந்தித்தாலும் இன்னொன்று திருமந்திரம் இங்கே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. சிவபோகசாரம் பேசலாமா ஐயா? சொல்லலாமா? ஏன்னா அதுவுமே சொல்லலாமான்னு தெரியல. சிவபோகசாரத்தில் ஒரு பாடல், சிவபோகசாரம் தெளிவாக சொல்லலாம். ஏன்னா இங்கே ஒருத்தர் ஏற்கனவே குழப்பிட்டு இருக்காரு, அதை அதனால் தெளிவாக இருந்தாலும் ஐயா வந்து பாராட்டுவார் அப்படின்றதுக்காக சிவபோகசாரத்தை ஒரு பாடல் சொல்கிறோம். எத்தனை தான் கற்றாலும், எத்தனை தான் கேட்டாலும், எத்தனை சாதித்தாலும் இன்புறா சித்தமே மெய்யாக தோன்றிவிடும் இவ்வுலக வாழ்வனைத்தும் பொய்யாக தோன்றாத போது அப்படின்னு குருஞான சம்பந்தர் சொன்னார். அப்போ இந்த வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு கேட்டால், நம்ம இந்த வாழ்க்கையை எப்படி நம்ம பயணிக்கணும் அப்படின்னு சொன்னால், இதை வந்து இங்கே வந்து பயமுறுத்துறதா நினைக்க வேணாம். ஆனால் ஆனந்தராசன் ஐயா திருவருட்பயனுக்கு உரை எழுதியிருக்கிறார். அந்த உரையில் ஒரு ஓமை காட்டுறார். அப்போ இந்த வாழ்க்கையை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறாருன்னு வச்சுக்கிங்க. அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துக்கு போகிறோம். ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரே ஒரு நாற்காலி இருக்குது. நாற்காலினா எத்தனை கால் இருக்கும்? 4 கால் இருக்கும். அதில் ஒரு கால் இல்லை. நீங்கள் நல்லா கற்பனை பண்ணிக்கங்க, ஒரு கால் இல்லை. இப்போ மீதம் 3 கால் தான் இருக்குது. 3 கால்களும் எப்போ உடஞ்சிட்டு விழுன்னே தெரியாது. ஆனால் நாம் போய் அங்கே உட்காரணும். இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து கமல விநாயகர் சங்கத்தில் நல்லா சேர் போட்டு கொடுத்துருக்குறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் உட்காந்துருக்குறோம். அப்படி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா அந்த நிலையாமையை எடுத்து காட்டுகிறார் அவர். அந்த 3 கால் தான் இருக்குது. அந்த 3 காலம் எப்போ விழுன்னு தெரியாது. அப்போ நம்ம உட்காரும் போது எப்படி உட்காரணும்? அப்போ அந்த வகையில் நம்ம வாழ்க்கையை அதை பயிற்சி செய்தோம்னா நமக்கு துன்பமே இருக்காது. அப்போ நம்ம எப்படி அந்த துன்பம் இல்லாமல் வாழ வேண்டும்னு சொன்னால், இப்படிலாம் நமக்கு உரையாசிரியர்கள் நூல்களில் காட்டியிருக்கக்கூடிய அந்த உபாயத்தை நாம் வந்து பாடமாக எடுத்துக்கொள்ளணும். அப்படி எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அதே வேளையில் நம்ம திருக்குறளில் 2வது குறள் என்னங்கய்யா? கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரெனின். எத்தனை நூல்கள் நம்ம படித்தாலும் இறைவனுடைய திருவடியை தொழாத நூல்களால் நமக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதையே விரித்து மறுபடியும் சிவபோகசாரத்துக்கு வரேன். கற்க இடர்பட்டு மிக கற்றை எல்லாம் கற்றவர்பார் தர்க்கமிட்டு நாய்போல் சல்லனவோ நற்கருணை வெள்ளம் அடங்கும் விரிசடையாருக்கு ஆளாகி உள்ளம் அடங்க அல்லவோ அப்படின்னாரு. அதை அந்த திருக்குறளை தான் விரிச்சு குருஞான சம்பந்தர் சிவபோகசாரத்தில் சொன்னார். இதுக்கு மேலே சிவபோகசாரத்தை நம்ம வந்து சொல்லக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணிக்கிட்டேன். நீங்கள் எதுவும் இது பண்ண வேண்டாம். சரி, அப்படி நமக்கு நூல்களை கற்கணும்னா எப்படி கற்கணும் அப்படின்னு ஒரு உபாயத்தையும் நமக்கு உரையாசிரியர் மூலமாக ஆனந்தராசன் ஐயா காட்டிய அந்த ஓமையை நாம் எடுத்துக்கிட்டோம். அப்போ நம்ம கற்கக்கூடிய நூல்களால் நமக்கு என்ன பயன்? இப்போ ஃபிசிக்ஸ் படிக்கிறோம், கெமிஸ்ட்ரி படிக்கிறோம், இப்போ வந்து AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறோம். அதனால் நமக்கு ஏதோ வருது, அதனால் அதெல்லாம் படிக்க வேணான்னு இல்லை. இருந்தாலும் நம்ம இறைவனுடைய திருவடியை சேரக்கூடிய நூல்களை கற்க வேண்டும். அதுதான் குறிப்பை நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. இதுதான் நம்ம வந்து இந்த வழிபாடு என்பது மிக மிக அவசியம் என்பதை அடிப்படையாக நம்ம வலியுறுத்தி, இங்கே உமாபதி சிவம் திருவருட்பயனில் ஒரு பாடலில் நம்மளை பார்த்து ரொம்ப இரக்கப்பட்டு சொல்கிறார். அன்றளவும் ஆற்றும் உயிர் அந்தோ அருள் தெரிவது என்று அளவு ஒன்றில்லா இடர். அன்றளவும்னா ஐயா சொன்னாங்க இல்லையா, கேவல நிலைன்னு. அந்த கேவல நிலையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தனு கரண புவன போகம் இதெல்லாம் நமக்கு படித்து கொடுத்தான். இந்த உடம்பு கருவிகரணங்கள், நம்ம உட்காரத்துக்கான வாழறதுக்கான புவனங்கள், அடுத்தது சாப்பாடு, போகப் பொருள் எல்லாமே கொடுத்தான். எல்லாம் கொடுத்தும் இன்னும் அந்த துன்பத்திலே இருக்கிறமே, இந்த உயிர்கள்லாம் எப்போ ஈடேறும் அப்படின்னு நம்மளை பார்த்து ரொம்ப இறக்கப்படுறார். யார் இறக்கப்பட முடியும்னு கேட்டால், அந்த அருள் நிலையில், துன்பமே இல்லாத இன்ப நிலையில், அந்த பேரானந்தத்தில் திளைக்கக்கூடிய அருளாளர்களால் மட்டும்தான் அப்படி நம்மை பார்த்து இறக்கப்பட முடியும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட உமாபதி சிவாச்சாரியாருடைய குரு பூஜை நமக்கு நடந்தது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி நம்மளையெல்லாம் அருளாளர்களை பார்த்து எப்படி இறக்கப்படுகிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கணும். நம்முடைய நிலை இவ்வாறாக இருக்கிறது. அருளாளர்களுடைய நிலை துன்பமே இல்லாத இன்பம் என்ற நிலையில் இருக்கிறார்கள். நாமும் அந்த நிலைக்கு போகணும். அதுக்கு வழிகாட்டுவது வழிபாடு. அந்த வழிபாட்டை நமக்கு காட்டுவது நம்முடைய நூல்கள், அருள் நூல்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டு, இப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கவலை களைவாய் கரை கண்டா என்பது ஐயா அடியனுக்கு கொடுத்த தலைப்பு. இது சுந்தரர் தேவாரத்தில் 7ஆம் திருமுறையில் 41வது பதிகத்தில் 5வது திருப்பாடல். இந்த பதிக வரலாறை நாம் இப்போ சிந்திக்கலாம். ஏன்னா சிந்திப்பதற்கு ஏற்ற சூழலை சொக்கநாத பெருமான் ஏற்படுத்தி இருக்கிறார்.
அதாவது திருக்கழுகுன்றம் சென்று வழிபட்டு பதிகம் பாடி அங்கேருந்து நம்பியாரூரர் திருக்கச்சூர் ஆலக்கோயில் வருகிறார். திருக்கச்சூர் ஆலக்கோயில் வந்து அங்கே பெருமானை வழிபட்டு வணங்கி இது போல் நேரம் அப்படியே வெளியில் வந்து அமர்ந்து இருக்கக்கூடிய வேளையில் சிவபெருமான் அந்தணர் வடிவம் கொண்டு அந்தணர் வடிவத்தோட ஓடு ஒன்று எடுத்துகிட்டு வர்றார். சிவபெருமான் ஒரு ஓடு எடுத்துகிட்டு வந்து, வன்தொண்டனே, சுந்தரரை பார்த்து சொல்கிறார், வன்தொண்டனே ரொம்ப பசியாக இருக்கிற, நீ இங்கேயே இருப்பா, நான் போய் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வரேன். ஓடு எடுத்துகிட்டு போகிறார். ஓடு எடுத்துகிட்டு போய் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வர்றார். இங்கே சாப்பாடு வந்துச்சிங்களா ஐயா? வந்துச்சு. ஓடு எடுக்காமலே வந்துருச்சு சொக்கநாத பெருமானுடைய. அப்போ அது போய் எல்லா இல்லங்களிலும் அந்த அமுதுகை பெற்றுக்கொண்டு வந்து நம்பி ஆரூரர் இடத்திலே தருகிறார். அந்த நம்பி ஆரூரும் அந்த தொண்டர்களும் அமுது செய்து அப்படியே மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் அந்த அந்தணராக வந்தவர் மறைந்து போயிடுறார். அங்கே போனீங்கன்னா விருந்திட்டீஸ்வரர் அப்படின்னு ஒரு சுவாமி அங்கே இருக்கிறார். விருந்திட்டீஸ்வரர் அந்த நேரத்தில் மறைஞ்சு போன உடனே நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்போ வந்துட்டு போனது சுவாமி தான் அப்படின்னு தெரிஞ்சு மனம் குழைந்து உருகி பக்தியால் பாடிய அந்த திருப்பதிகம் தான் இந்த பதிகம். இப்போ திருமந்திரம், சிவபாகசாரம் அப்படியே சொல்லியாச்சு. இப்போ வேறு பெரிய புராணம் சொல்லணும்னா ஐயா அப்படி பார்க்குறாரு. ஐயா பெரிய புராணத்தை சொல்கிறதுக்கும் அதுக்கும் ஒரு இதை சேக்கிழார் பெருமான் கலிக்கம நாயனார் புராணத்தில் சொல்கிறார். முதுவாய் ஓரி என்றெடுத்து முதல்வனார்த்தம் பெரும் கருணை அதுவாம் இது என்று அதிசயம் வந்து எய்த கண்ணீர் மழை அருவி புதுவார் புனலின் மயிர் புலகம் புதைய பதிகம் போட்டு இசைத்த மதுவார் இதழி முடியாரை பாடி மகிழ்ந்து வணங்கினார் அப்படின்னு அந்த செய்தியை தெய்வ சேக்கிழார் அதை அப்படியே தொடர்ந்து சொல்லுவார். அதில் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த பாடலை நம்ம சொல்கிறோம். இப்போ நமக்கு தலைப்பாக அந்த பதிகத்தில் வந்திருக்கக்கூடிய பாடல் 5வது திருப்பாடல். அந்த பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். மேலை விதியே விதியின் பயனே விரவார் புறமூன்றெறி செய்தாய் காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களைவாய் கரை கண்டாம் காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களைவாய் கரை கண்டா மாலை மதியே மலை மேல் மருந்தே மறவே நடியேன் வயல் சூழ்ந்த ஆலை கழனி பழனக்கச்சூர் ஆழக்கோயில் அம்மானே. அதில் அந்த 2வது அடி தான் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. இந்த பொதுவாக அதில் மேலை விதியே அப்படின்னு சொல்லும்போது உரையாசிரியர் சொல்கிறாங்க அந்த மேம்பட்ட விதி அப்படின்னு சொல்லிட்டு விதியின் பயனே அப்படின்னு சொன்னார். அந்த விதியின் பயனே என்பதில் நம்முடைய நம்பி ஆரூரர் அதில் விதியின் பயனே அப்படின்னா என்ன பொருள்னு கேட்டால், விதியை வகுப்பவன் இறைவன் தான், உயிர்களுக்கு வினை பயனை ஊட்டுபவன் சிவபெருமானே. என்ன தெரியுதுன்னு கேட்டால், போகிற போக்கில் சமண சமயத்தினுடைய கருத்தை அப்படி மறுத்துட்டு போகிறார். அதில் உட்கருத்து அதுதான். அதை சாக்கிய நாயனார் புராணத்திலையும் தெய்வ சேக்கிழார் மறுப்பார், திருவருட்பயனில் உமாபதி சிவம் மறுப்பார். நம்முடைய திருக்குறளில் வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது அப்படின்னு ஊழ் என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவ நாயனார் நமக்கு அவரும் அதை எடுத்து சொல்கிறார். அப்போ திருக்குறள் பாருங்கள் எவ்வளவு சைவ சித்தாந்த கருத்துக்களுடைய ஒரு நூல் தான் திருக்குறள். சரி, இதை அந்த உயிர்களுக்கு வினைப்பயனை ஊட்டுபவன் இறைவனே. ஏன்னா அவங்க சமணர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, அந்த கண்ணுக்குட்டி எப்படி தாய் பசுவை நாடி போகுதோ அப்படின்னு சொல்லி ஒரு ஓமை காட்டுவாங்க. அதை நம்ம மறுப்போம். அது வந்து அறிவு பொருள், நம்ம வினை என்பது அறிவு பொருள் இல்லை சடப்பொருள் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே சிவஞான சித்தியாரிலையும் இந்த பாடலை அவர் இறைவன் தான் வினைகளை ஊட்டுகிறான்னு ஒரு 2 பாடலை நிறைய பாடலை சொல்கிறாரு. அதில் ஒரு 2 பாடல், இதம் அகிதங்கள் என்பது இகழ் மனவாக்கு காயத்து இதம் உயிர்க்கு உறுதி செய்தல் அகிதம் மற்றும் அது செய்யாமை இதம் அகிதங்கள் எல்லாம் இறைவனே ஏற்றுக்கொண்டு இங்கு இதம் அகிதத்தால் இன்பத் துன்பங்கள் ஈவன் அன்றே. இறைவன் தான் இன்ப துன்பங்களை நமக்கு ஊட்டுகின்றான். அதே போல இன்னொரு பாடல், மருத்துவன் உரைத்த நூலின் வழிவரின் பிணிகள் வாரா வருத்திடும் பிணிகள் தப்பின் தப்பிய வழியும் செய்ய திருத்தினன் மருந்து செய்யாது உறும் பிணி சென்றும் தீர்ப்பன் உரைத்த நூல் சிவனும் இன்னே உறும் கண்மம் ஊட்டி தீர்ப்பன். அதில் கடைசியாக சொன்னார், சிவனும் இன்னே உறும் கண்மம் ஊட்டி தீர்ப்பன். சிவபெருமான் தான் நம்முடைய வினைகளை ஊட்டுகிறான். அப்போ நமக்கு துன்பம் வருகிறதே, அப்போ துன்பங்களை எப்படி நாம் நீக்குவது
அதுக்கு தான் நம்முடைய தலைப்பில் 2வது அடியில் காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களைவாய் கரை கண்டா அப்படின்னாரு. காலை எழுந்து கடன்களை முடித்து கடவுளை தொழுவார் பிறவி துன்பங்கள் நீங்க பெறுவர் என்பது கருத்து. பாரதியார் என்ன சொல்றாரு? காலை எழுந்தவுடன் விளையாட்டு, மாலை முழுதும் படிப்பு. அப்படி சொல்றாரா? தப்பா சொல்றேன்னு நினைக்கிறேன்ல. காலை எழுந்தவுடன் இப்பெல்லாம் என்ன சொல்றாங்க? காலை எழுந்தவுடன் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், மாலை முழுதும் ஐபிஎல் மேட்ச். அப்படிதான் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அப்படி தான் போயிட்டு இருக்குது. ஆனால் பாரதியார் என்ன சொல்றாரு? காலை எழுந்தவுடன் படிப்பு. ஆமாம், தமிழ் படித்தவங்களாம் பெருசாக இருக்கிறாங்க. அதனால் காலை எழுந்தவுடன் படிப்பு, அதை மட்டும் நம்ம எடுத்துப்போம். பாரதியார் அதை தான் சொல்கிறார். நம்முடைய அப்பர் சுவாமிகள் நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா, நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு, புலர்வதன் முன் அழகிட்டு மெடுக்குமிட்டு. புலர்வதன் முன் சொல்கிறார் இல்லைங்களா? புலர்வதன் முன் அழகிட்டு மெடுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கராசய போற்றி போற்றி என்றும் அலைபுணல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில்லே என்று திருத்தாட்டகத்திலே அப்பர் சுவாமிகளும் நமக்கு அழகாக எடுத்துக்காட்டார். அதில் சொல்கிறார் பாருங்க, புலர்வதன் முன் அந்த வார்த்தையை சொல்கிறார் இல்லையா? அப்போ காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களைவாய் கரை கண்டான்னு நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னதை அங்கே அப்பர் சுவாமிகள் நமக்கு எடுத்து காட்டுறார். மறுபடியும் வேறு வழி இல்லை, திருமந்தத்தில் ஒரு ஏற்பாடு சொல்லிக்கிறேன், வித் யுவர் பர்மிஷன். மூலன் உரை செய்த 3000 தமிழ் ஞாலம் அறியவே நந்தி அருளது, காலை எழுந்து கருத்தறிந்து ஓதிடின் ஞாலத் தலைவனை நன்னுவர் என்றே. அது திருமூலர் சொல்றாரு பாருங்க. மூலன் உரை செய்த 3000 தமிழ் ஞாலம் அறியவே நந்தி அருளது, அதெல்லாம் நமக்கு தெரியும். அப்புறம் காலை எழுந்து கருத்து அறிந்து ஓதிடின், இதே செய்தியை எங்க சொல்றாரு பாருங்க. காலை எழுந்து கருத்து அறிந்து ஓதிடின் ஞாலத்தலைவரை நன்னுவர் என்றே அப்படி. அப்ப காலை எழுதல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இப்போ காலையில் எழுந்திருக்குமா சார்? நாங்கள் நைட் டியூட்டி பார்க்குறோம். ஆனால் சென்னையில் இருக்கக்கூடியவங்கெல்லாம், குறிப்பாக எங்கள் கமல விநாயகர் சங்கத்திலே மாலை வேலையில் தான் எல்லா வகுப்பு நடக்குது இல்லைங்க ஐயா? ஆமாம். அப்போ மாலை எழுவார் மாலை தொழுவார்லாம் கவலை களைய மாட்டாரா கரை கண்டர் அப்படின்னு ஒரு வினாவை நம்ம எழுப்பிப்போம். அவங்களையும் நிச்சயமாக அவருடைய கவலைகளையும், அந்த கவலை என்பது துன்பம், அந்த துன்பம் என்பது பிறவி துன்பம் தான், அதை நிச்சயமாக போக்குவார். ஏன்னா கமல விநாயகர் சத்சங்கத்திலே மாலையில் தான் வகுப்புகள் எல்லாம் நடக்குது. அப்போ நிச்சயமாக கலைப்பாரா கலைக்க மாட்டாரா? நோ டவுட், நிச்சயமாக கலைவார். ஆனால் அதில் உள்ள உட்கருத்து என்னன்னு கேட்டால், ஏன் காலை வேலையில் அப்படின்னு எல்லா அருளாளர்களும் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், காலையில் தான் கொஞ்சம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்முடைய பொறிப்புலன்கள் மனம். இப்போ நம்ம சொன்னோம் பாருங்கள், அந்த ஔவையார் பாட்டில் 9 நாழி உடுப்பது 4 முழம் 80 கோடி நினைந்து எண்ணுவனன்னு. இப்போ நம்ம காலையில் எழுந்து ஆஃபீஸ் போனோன்னு வச்சிங்களேன், என்னென்ன பிரச்சனைலாம் வருமோ அந்த நம்முடைய எண்ண ஓட்டங்களுக்கு அளவே இல்லாமல் போய்கொண்டே இருக்கும். காலையில் எழுந்த உடனே நமக்கு எந்த இதுவும் இருக்காது, எந்த இடர்பாடும் இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். அதனால் காலையில் எழுந்து வழிபாடு செய்யுங்கன்னு சொன்னாங்க. இப்போ பெரியவங்களாம் எனக்கு எந்த வேலையிலையும் நான் ஃப்ரெஷ்ஷாக இருப்பேங்க, எனக்கு எண்ணங்கள்லாம் கிடையாது அப்படின்னா, எல்லா நேரத்திலும் கவலையை களைவான் கரைக்கண்டன் என்பது தான் கருத்து. அப்போ காலை எழுந்து சொன்னதனுடைய உட்கருத்து என்னன்னு கேட்டால், நம்முடைய நினைவுகள் எல்லாம் அங்கங்கே அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். மாலை வேலையில், மதிய வேலையில். இப்போ உடனே நினைப்போம்ல, இப்போ சாப்பாடு நேரம் வேறு வந்துடுச்சு, இன்னும் எப்போ இவன் பேசி முடிப்பானோ தெரியலையே அப்படின்னு நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது தெரியுது. சில பேர் நான் சுகர் டேப்லெட் போடணுங்க, ஏன்னா உங்களுடைய தரப்பு நியாயமானது தான். சுகர் டேப்லெட் போடணும், பிபி இருக்குது, டேப்லெட் போடணும். அப்படி இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? அப்போ குடும்பமானவரில் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். அது ஏன்னா ஒரு இனிப்பு செய்தியாக அதை கொடுத்துட்றேன், ஒரு 5 நிமிடங்களில் முடிச்சிடுறோம். எனக்கு கிட்டத்தட்ட 1:20, 25, 1:20. சரி, இதில் எண்ணங்கள் அலையாமல் இருக்க வேண்டும் என்பது தான் நமக்கு குறிப்பு. அதிலே சொன்னார் பாருங்க, மறவேன் அடியேன்னு அதில் 3வது அடியில் சொல்கிறார். அந்த மாலை மதியே மலைமேல் மருந்தேனார் இல்லையா? அந்த மலைமேல் மருந்து என்பது நமக்கு மருத்துவனாக அவன் தான் இருக்கிறான். எதுக்கு மருத்துவனாக இருக்கிறான்? பிறவி பிணிக்கு மருத்துவனாக அவன் தான் இருக்கிறான். பிறவி பிணிக்கு மருத்துவனாக இருக்கிறான் அவன். மறவேன் அடியேன்னர் அவர் பாடுறார் இல்லையா? மற்று பற்ற
பற்றெனக்கின்றி நின் திரு பாதமே மனம் பாவித்தேன். பெற்றலும் பிறந்தேனி நீ பிறவாத தன்மை வந்தெய்தினேன். கற்றவர் தொழுதெத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி. நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்னார் இல்லையா? இதுதான் மறவே நடியேன். பல இடங்களில் சொல்லியிருக்கார். முதல் பதிகத்திலே சொல்லுவார். அப்பர் சுவாமிகளும் பல இடங்களில் சொல்லியிருப்பார். மறவே நடியேன். அப்படி மறவாமல் இருந்தால் அவர்களுடைய கவலைகளை, பிறவி துன்பங்களை இறைவன் கரைக்கண்டனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் களைவான் என்பதுதான் கருத்து. இல்லை, நம்ம மனிதராக பிறந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம முதல்ல சொல்லிட்டோம். நம்ம மனிதராக பிறந்த நமக்கெல்லாம் பொதுவாக எல்லாருக்கும் ஒரு 3 குறைபாடு இருக்குது. இந்த 3 குறைபாடு இல்லாதவங்களே யாருமே இல்லை. இந்த 3 குறைபாடு இல்லை எனக்கு அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா சாப்பிட்டு அப்புறமா என்கிட்ட சொல்லுங்கள். முதல் குறைபாடு மரணம். 2வது குறைபாடு அறியாமை. எல்லாம் எனக்கு தெரியுங்கன்னு அப்படி யாராவது சொல்ல முடியுமா? பெருசாக தெரிஞ்சவங்களே எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது இல்லையா? 3வது துன்பம். முதல்ல மரணம், 2வது அறியாமை, 3வது துன்பம். இந்த 3 குறைபாடு இல்லாதவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய திருவடியை வணங்கிக்கிறேன். சரி, முதல்ல அப்போ இந்த குறைபாடுகள்லாம் நம்ம நீங்கணும்னா நம்ம எங்கே போகணும் அப்படின்னு கேட்டால், இந்த குறைபாடே இல்லாத ஒருவனை நாடினால்தான் இந்த குறைபாடு நீங்கும். அதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு உதாரணம். சிவகுமார் ஐயா அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவார். அதாவது கண் டாக்டர்கிட்ட ஒருத்தர் போனாராம். கண் டாக்டர்கிட்ட போகும்போது என்ன பண்ணாங்களாம், கண் மருத்துவர் என்ன பண்ணாரா, சொட்டு மருந்து போட்டாராம். சொட்டு மருந்து போடும்போது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மருத்துவர் கேட்ட உடனே அதை வச்சுட்டு சொட்டு மருந்து போட்டு அவர் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு திரும்ப இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொன்னாராம், ரொம்ப புளிப்பாக இருக்குது டாக்டர் அப்படின்னாராம். ஏன்னா அவர் டாக்டருக்கே கண் தெரில. போகிறதுக்கு போல கொஞ்சம் கீழே இறக்கி வாயில் போட்டார். அப்போ அப்படி இருந்தால் அந்த குறை நமக்கு போகுமா அப்படின்னா போகாது. அப்போ இந்த 3 குறைபாடும் இல்லாத ஒருவன், ஒரே செம்பொருள். பாலமணிகண்டன் சொன்னார் இல்லையா, ஒன்றவன் தானே அப்படின்னு. ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, மணிவாசகர் சொன்னார்ல. அப்படிப்பட்ட ஒருவன் சொக்கநாத பெருமான் ஒருவன் தான். அவனுக்கு எப்படி இல்லைன்னு பாருங்க. முதல் குறைபாடு என்ன சொன்னோம்? மரணம். மரணமே இல்லாதவன் அவனை என்ன சொல்லுவோம்? நம்ம சத்து அப்படின்னு சொல்லுவோம். இறைவன் என்ன சொல்லுவோம்? சத்து பொருள் அவன் அப்படின்னு சைவ சித்தாந்தத்தில் ஒரு டேர்ம். அப்போ சத்துன்னு சொல்கிறோமா, அவன் என்றைக்கும் ஒருபடித்தாக மாற்றமே இல்லாமல் இருக்கக்கூடியவன். இப்போ நாம் எல்லாம் பிறக்கிறோம். 2வது குறைபாடு என்ன சொன்னோம்? அறியாமை. அவன் எப்படிப்பட்ட பொருள்னா சித்து. நம்மளும் சித்து தான். பொறியின்றி ஒன்றும் புனரா புந்திக்கு அருவி என்ற பேர் நன்று அரன்னர் உமாபதி சிவம். இதெல்லாம் இல்லாமல் ஒன்றுமே தெரியாது, உனக்கு அறிவன் ஒரு பேரா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு போவார். இறைவன் தான் சத்து பொருள். அப்புறம் 3வது குறைபாடு என்ன சொன்னோம்? துன்பம். துன்பமே இல்லாத இன்பம் உடையவன். அப்படி துன்பமே இல்லாத இன்பத்துக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆனந்தம்னு பேர். இப்போ இந்த 3த்தையும் கூட்டுங்க, சத்து கூட்டல் சித்து கூட்டல் ஆனந்தம், 3த்தையும் கூட்டிங்க சச்சிதானந்தம்னு வரும். அப்போ சச்சிதானந்த மயமாக இருக்கக்கூடியவன் சொக்கநாத பெருமான். அப்போ சொக்கநாத பெருமானை நாம் நாடினால் நம்முடைய அந்த துன்பங்கள் நீங்கும், அந்த குறைபாடுகள் நீங்கும். அந்த குறைபாடு நீங்கினால் நம்முடைய குறைபாட்டை கரைக்கண்டனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் களைவான் என்று சொல்லி, அப்போ சிவபெருமானை முறையாக மனமொழி மெய்களாலே வழிபட்டால் கரைக்கண்டனாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் நம்முடைய கவலைகளை, துன்பங்களை, பிறவி துன்பங்களை நிச்சயம் களைவான். இதில் இன்னும் முக்கிய குறிப்புன்னு கேட்டால், பிறவி துன்பத்தை மட்டும் இல்லை, நம்ம முதல்ல சொன்னது போல உலகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை கூட. இப்போ மறையுடையாய் தோளுடையான்னு ஒரு திருப்பதிகம். அந்த பதிகத்துக்கு பேர் என்னது? இடர்களையும் பதிகம்னு. எந்த இடரை களையும்? அது பிறவியாக இடரையே களையக்கூடிய பதிகம் தான் அந்த பதிகம். ஆனால் நாம் இன்னைக்கு என்ன பண்ணுறோம்னு கேட்டால், சும்மா நமக்கு ஒரு ஏதாவது ஒன்று வந்துன்னா அந்த இடரை களையுமா களையாதா? நிறைய அன்பர்கள் நீங்கள் அனுபவத்தில் நான் மறைவுடையாய் படித்து எனக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள்லாம் போச்சிங்கன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை நானே கேட்டிருக்கிறேன். நீங்களாம் நிறைய நிச்சயமாக கேட்டிருப்பீங்க. அப்போ அந்த பதிகம் அப்போ மினிமம் லெவலில் இருக்கக்கூடிய அந்த துன்பத்தையும் நீக்கும், மேக்சிமம் லெவலில் இருக்கக்கூடிய அந்த பிறவி துன்பத்தையும் நீக்கும். அப்படிப்பட்ட சிறப்புடைய தன்மை உடையதான் நம்முடைய திருமுறைகள் எல்லாவற்றிற்கும் உண்டு என்று சொல்லி நாம் திருமுறையை நாள்தோறும் ஓதுவோம், அந்த வழியிலே வழிபடுவோம். அப்படி வழிபட்டு நாம் அந்த பிறவி துன்பத்தை நீக்கிக் கொள்வோம். அப்படி நீக்கிக் கொண்டால் இன்பமே என்னாலும் என்று சொல்லி இந்த அளவிலே எனக்கு வாய்ப்பு கொடுத்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றியையும்
ஐயா அவர்களுக்கு நன்றியையும் கமலவிநாயகர் சத்சங்கத்துக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. கவலை களைவாய் கரை கண்டா என்று அருமையாக கச்சூர் தேவாரத்தை எடுத்துக்கொண்டு தம்பி சுப்பராயன் அவர்கள் திருமந்திரம் நான் பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே திருமந்திரம், சிவபோசாரம் நான் பேச மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே சிவபோசாரம், பெரிய புராணம் பேசலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பெரிய புராணம். இது எப்படி கேட்காட்டா என்னவா இல்லைங்களா? கேட்டால் பேசாமல் இருக்கணும் இல்லைங்களா? அதனால் ரொம்ப திறம்பட நான் நிறைய செய்திகளை எடுத்து சொன்னார். அதில் 1-2 செய்திகளை சொல்லி எல்லோரும் சாப்பிட போகிற அவசரம் எனக்கும் தெரியும். அந்த இன்பமே என்கின்ற இடத்த, இன்பமே என்னாலும் துன்பமில்லை இடத்துல அருணை வடிவேல் முதலியார் அந்த உரை எழுதுகிற குறிப்பு அருமையாக ஒன்று காட்டினார். இந்த இன்பமே என்பதனை பிரிது நிலை ஏகாரமாக கொண்டு, அப்படின்னா துன்பம் என்பதில் இருந்து பிரித்து இன்பமே என்று மூல முடித்தார். அதே போல் அந்த என்னாலும் என்பதனை என்னாலும் இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்று, அந்த இன்பம் எந்த இன்பம் அது என்பதனை அதே அருணை வடிவேல் முதலியார் எங்கே கொண்டு உரையில் எழுதுகிறார்னா திருவாசக உரையில் கொண்டு எழுதுகிறார். இங்கே பிரிது நிலை ஏகாரமாக கொள்கை எழுதிட்டார். அது என்ன இன்பம் அப்படிங்கிறத திருவாசகத்தில் மாறி நின்றென்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடைத்த முதே ஊறி நின்றென்னுள் எழுபரஞ்சோதி உள்ளவா காண வந்த அருளாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துரை உரை சிவனே ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே அந்த இடத்துல கொண்டு எழுதுகிறார். அந்த இன்பம் என்பது காண்பான் காட்சி பொருள் மூன்றும் பிரித்தறியா வண்ணம் இல்லாத பரமுக்தி நிலையாம் இன்பமாம்னு எழுதினார். அதுதான் அந்த இன்பம்னு எழுதினார். அதனால் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே அந்த இன்பத்தை அனுபவிக்கின்ற நிலை நமக்கு உண்டு என்பது தான் சீவன் முத்தர் நிலையில். அப்படிப்பட்டவர்கள்லாம் நாமார்க்கும் குடியல்லம்னு சொல்ல முடியும். இங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்குறேன், வீட்டம்மாவுக்கு பயப்பட மாட்டேன்னு சொல்ல முடியுமா சார் தைரியமா? பயத்தை பாருங்கள் ஒருத்தருக்கு அதெல்லாம் கேட்குறீங்க. அப்புறம் எப்படி சார் நாம இருக்க முடியலாம் பேச முடியும்? நம்ம அது யாருக்குன்னாரு சீவன் முத்தர் நிலை. ஓங்கு உணர்வின் உள்ளடங்கி உள்ளத்துள்ளின் புடுங்க தூங்குவர் மற்ற ஏதுண்டு சொல்லும்பார் திருவள்ளுவர் பயனில். அந்த நிலையில் இருப்பவர்கள் அவங்களத்தான் முதல்ல பாடிட்டே வரார். பிணி அறியோம் எங்கே சார் சொல்ல முடியும்? எங்கே இது பண்ண முடியும்? தலைவலி காய்ச்சல் எத்தனை அணிந்துட்டு வரோம். பிணி அறியோம் பணிவோம் அல்லோம். ஆஃபீஸில் சொல்லி பாருங்க பார்ப்போம், பாசை பார்த்து பணிவோம் அல்லோம் ஷோகாசு கொடுப்போம், மறுநாள் வீட்டுக்கு அனுப்பிடுவான். இருக்க முடியுமா? கல்லூரியில் உங்கள் பேராசிரியர் வீட்டுக்கு போயிட்டாங்க தைரியமாக இப்போ சொல்லலாம், உங்களெல்லாம் நாங்கள் மதிக்க மாட்டோம் பணிவாம இல்லோம் சொல்ல முடியுமா? இன்டர்னல் ஒழிஞ்சுது உனக்கு அப்புறம். ஆமாம் இல்லைங்களா? அப்போ அதெல்லாம் நமக்கு இல்லை. அதுதான் சொல்கிறார். அந்த இன்பமே யாருக்கு அந்த இன்பம்ங்கிற நெறி என்ன சொன்னார்? காண்பான் காட்சி பொருள் மூன்றும் பிரித்தறியவர் யாத திரிபுடி ஞானமற்ற நிலையில் எழுதுவார் சுவாமி. அந்த நிலையில் அதைத்தான் இன்பம்னு சொல்லி அந்த இன்பம் இங்கே கைகூட பெறும், அவர்களுக்கு ஒரு நாளும் துன்பம் இல்லை அப்படின்னு எழுதிட்டு போவார். அந்த நயம் அதுக்காக சொன்னேன். சாந்துணையும் சஞ்சலம்தான் என்று ஔவையாரை மேற்கோள் காட்டி சொன்னாப்புல. அந்த சாந்துணையும் சஞ்சலம்தான்ங்கிறது ஔவையார் சொன்னது. அந்த சஞ்சலத்தில் இருந்து வெளியே வந்துடலான்னு வழிகாட்டினது பாம்பன் சுவாமிகள். இங்கே அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார், சஞ்சலம் ஏன் மனமே சிவனடி தஞ்சமான பினுமேனர். சமாதான சங்கீதம்னு ஒரு நூல், அதில் பாடுறார், சஞ்சலம் ஏன் மனமே சிவனடி தஞ்சமான பினுமேனர். அதனால் சஞ்சலம் என்பது வரும், ஆனால் அதிலிருந்து வெளிவருவதற்கு வழி என்னன்னாரு? பெருமான் திருவடியில் தஞ்சம். அதுதான் முன்னால் பேசின பெரியவர்களும் காமிச்சது. அதெல்லாம் சொல்லி அதேமாரி சோபோசாரத்தில் கற்க இடர்பட்டு கற்றனையெல்லாம் கவர்பால் நாய் போல செல்லனவோன்னு அருமையான ஒரு பாட்டு சொல்லி, நற்கருணை விரிசடையார்க்கு ஆளாகி உள்ளமடங்கு அல்லவோ என்று சொல்லி அந்த கல்வியினுடைய பயனை சொல்லி கடைசியில் ஒரே ஒரு செய்தி, அதான் ரொம்ப முக்கியமானது. அது என்னமோ காலையில் எழுந்திரிச்சோன்னே இன்ஸ்டாகிராமு என்னது ஃபேஸ்புக்கா, அது மாலையில் ஐபிஎல் பார்த்து நேற்று மேட்ச் பார்த்தீங்களா? முதல்ல நேற்று மேட்ச் பார்த்தீங்களா? நாங்களும் தான் கிளம்பி வந்தோம், ஆனால் மேட்ச் பார்த்துட்டு தான் வந்தோம். சார் நீங்கள் ஐபிஎல் பார்க்குற ஆட்களே சொல்லணும். நீங்கள் ஐபிஎல்லை சாதாரண நினைக்காங்க சார், மிகப்பெரிய சித்தாந்தம் இருக்குது ஐபிஎல்லில். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க சார். இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி இருக்கிறோம் அவ்வளோ பேரும் நம்மளை காலி பண்ணுறதுக்கு இருப்பான். அதுதான் இங்கே கிரவுண்டுக்குள்ளே 10 பேர் நம்மளை சுற்றி நிற்கான், ஒரு பேட்டையும் வச்சுக்கிட்டு இருக்கவனை பார்த்து. அப்போ அவன் தான் யாருன்னா நம்மளை சுற்றி நிற்கின்ற இந்த மாயை. யார்? 11 பேர் நம்மளை சுற்றி நிற்கான். அதில்
ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான் பாருங்க, பந்தை கொண்டு வந்து வெறி கொண்டு வீசுகிறான் சார். ரைட்டுங்களா? அதுதான் சார் ஆணவ மலம். அப்படி தாக்கும். நீங்கள் அதெல்லாம் ஐபிஎல் காட்டும் சித்தாந்தம், நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அதை விட்டுட்டு நீங்கள் பேசுகிறீங்க. மாயாமலம் சுற்றி நிற்கிற 10 பேர் எப்படி அடித்தாலும் பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கான். நம்ம என்ன சொன்னாலும் குற்றம் கண்டுபிடிக்க இந்த உலகத்தில் ஆள் இருக்கானா இல்லையா? எது சொன்னாலும் நம்மளை குறை கண்டுபிடிக்கிறானா இல்லையா? சுற்றி நின்று அதே மாதிரி 10 பேர், ஒருத்தன் பாவம் போல் ஒரு பேட்டை வச்சு அடிக்கிறதுக்கு 10 பேர் பிடிக்கிறதுக்கு நிற்கிறான். வெறி நாய் மாதிரி சுற்றி நிற்கலாம் நம்மளை தாக்குறதுக்கு. அதுதான் மாயாமலம். அப்போ கண்மமலம் வரணும்ல, எங்கேயோ இடத்துல வரணும்ல, வருது. நம்ம கூடையே இருந்து நம்மளை அவுட் ஆக்கிறதுக்கு ஒரு பேட்டை வச்சு அங்கே நிற்பான். நம்ம ஓட ஆரம்பிச்சோன்னா ஆரம்பிக்க மாதிரி ஆடி அவன் திரும்ப பின்னாடி போயிடுவான், நம்ம ரன் அவுட்டு. இதுதான் நம்ம வினை. வா 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 வாண்டு வேண்டாம் வேண்டாம் வேண்டான்றான், அவ்வளோ விழுஞ்சான், இவன் அவுட்டு. அப்போ நீங்கள் பாருங்கள், மாயாமலம் சுற்றி நிற்கி, கண்மமலம் கூடவே நிற்குது, ஆணவ மலம் பந்து வீசுது. இதே அம்பேர் ஒருத்தர் நிற்கார் சார். இங்கே முதல்ல ஒருத்தர் நிற்கார் பார்த்தீங்களா, இப்படி நின்று பால் போடலாம் பாரு. அவர் தான் பிரம்மா. பந்தை போட ஆரம்பித்து வைக்கார் விளையாட்டை. அப்போ திருமால் எங்கே இருக்கார்? ஸ்கொயரில் கம்பேரில் நிற்பார். இவன் போடுற பந்து அவன் மேலே பற்றக்கூடாதுன்னு தலைக்கு மேலே பட்டால் நோ பால் அப்படிங்கிறார். ஏன்னா அவனுக்கு ஆபத்து வராமல் காப்பாற்றுறார். ரைட்டுங்களா? அப்போ ருத்ரன் எங்கே இருக்கிறாரு? வெளியே 3ஆவது அம்பேரை பெட்டியில் உட்காந்துருப்பார். இவன் இங்கேருந்து அவுட்டா இல்லையான்னு கேட்டால் அந்த ஆள் அவுட் அப்படின்னு போடுவான் வெளியே இருந்து ருத்ரன். அப்போ மூவர் இங்கே இருக்கிறாங்க. சரி, இப்படி மூவர் இங்கே இருக்காங்கன்னா இப்போ இந்த விளையாட்டில் சிவபெருமான் எங்கே இருக்காருன்னாரு. கண்ணுக்கே தெரியாது சார். மேட்ச் ரெஃபரின்னு ஒருத்தர் உட்காந்துருப்பார். கடையில் இவன் பேட்டை கொண்டு டம்முன்னு கோவத்தில் அடித்தான், அதனால் அவனுக்கு அந்த மேட்ச் ஃபீஸு கட்டு 2 பாயிண்ட் அவுட்டு அப்படின்னு எழுதுறாரு. இது யாருன்னாரு? மேலே வினை குறிக்கின்ற பெருமான். அப்போ பிரம்மா இருக்கார், ருத்ரன் இருக்கார், சுவாமி இருக்கிறாரு, மாயாமலம் இருக்குது, ஆணவமலம் இருக்குது, கண்மமலம் இருக்குது. இவ்வளவு ஐபிஎல் மேட்ச்சில் இருக்கு. அப்புறம் இதை பார்க்கக்கூடாதுன்னா அப்புறம் எப்படி சார் சித்தாந்தம் படிக்க முடியும்? நாங்கள் நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்களான்னு தெரில மேட்ச்சில். சார் நான் ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். ஐபிஎல் நல்லா பார்க்குற ஆட்கள் யாராவது இருந்தால் சொல்லுங்கள், உங்களுக்காக சொல்லணும். சார் ஓதாமூர்த்தி இல்லைங்க ஐபிஎல் பார்ப்பீங்களா? முன்னாடி வந்து உட்கார்ந்தது தப்பாடா அப்படிங்கிறாரு. திருநாவுக்கரசே நீங்கள் ஐபிஎல் பார்ப்பீங்க. நீங்கள் நல்லா பாருங்கள் சார். ஐபிஎல்லையும் தெளிவாக பார்க்கணுக்காக சொல்கிறேன். அது முழுக்க முழுக்க சித்தாந்தம். 3 நாளைக்கு முன்னாடி ஆர்சிபி டெல்லி கூட விளையாடும் பொழுது ஆஸ்திரேலியாக்காரன் ஹேசல்வுட் 3.3 ஓவரில் 12 ரன்னை கொடுத்து 4 விக்கெட் எடுத்து மேன் ஆஃப் தி மேட்ச் அடிச்சுட்டு போயிட்டான் சார். அதே ஹேசல்வுட் நேற்று பவுலிங் போடும் பொழுது 4 ஓவரில் 56 ரன் கொடுத்தான் சார். ஒரே நாளில் திறமை இல்லாமல் எப்படி சார் போச்சு? அவரவர் வினைவெளி, அவரவர் அனுபவம், அவரவர் வினைவெளி, அவரவர் வந்தனர். சுவாமி முடிவு பண்ணா நேற்றையும் எவ்வளோ ரன்னு கொடுக்கணும்னு. ஹேசல்வுட் கையில் இல்லை. இவ்வளவு பெரிய உண்மை சித்தாந்தம் ஐபிஎல்ல நடக்குது. ஆமாம், இப்படியெல்லாம் நம்ம பார்க்கணுங்கிறது தான் அவருடைய எண்ணம். அதுதான் சொல்ல வந்தார். அவரும் தப்பாக சொல்ல. அதனால் அந்த ஐபிஎல் மேட்சை தொடர்ந்து பாருங்கள். அவ்வளோ பேர் கோடிக்கணக்கான படத்தை வச்சு இது பண்ணி நம்மளாம் பார்த்தா தானே அவனுக்கு கிடைக்கும் கோடி. நம்ம நேரமும் கரியாக போவோம். அதுக்காக பாருங்க என்று சொல்லி கடைசியாக ஒரே ஒரு செய்தி அவர் குறிப்பை சொன்னதில் அடியனன்மோ இப்படி பொருள் கொள்ளலாம். காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களைவாய் கலைக்கண்டான. அப்போ மாலை தொழுதா அது இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதுக்கு ஒரு பதிலும் கொடுத்தார், ஒரு அமைதிப்படுத்தினார். எப்படி சொன்னார்னா, காலையில் வேறு சஞ்சலம் எதுவும் இல்லாமல் சிந்தனை தெளிவாக, ஏன்னா பகலில் நம்ம ஆஃபீஸ் போகிறோம், 1000 பேரை பார்க்குறோம், போகிறோம், 4 எண்ணங்கள் மனசில் நிறைய ஓடும். அதெல்லாம் இல்லாமல் தெளிந்த மனநிலையில் காலையில் வழிபாடு என்பது ஒரு பொருள். அதுதான் உண்மை. இன்னொரு பொருள் அதை எப்படி பார்க்கலான்னா, காலை எழுந்தவுடன் அப்படின்னு சொல்லது ஏன் அப்படின்னாரு, முதலாக அன்றைக்கு செய்கிற காரியம் வழிபாடாக இருக்கட்டும். அதுதான். காப்பி குடிக்கிறது 2வதாக இருக்கட்டும். அதுதான் அதனால் முதன்மை என்பது வழிபாட்டுக்கு இருக்கட்டும் என்பதுதான். காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களைவாய் கரைக்கண்டா என்னும் அருமையான தேவாரம். ஏன்னு சொன்னால், இன்றைக்கி உலகத்தில் இந்த கவலை, டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பொது சொத்து மாதிரி. இல்லாத ஆளே கிடையாது உலகத்தில். கவலை இல்லாத ஆளே கிடையாது. ஒருவேளை நான் கவலைப்படுறது இல்லைன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒரு மாதிரி சந்தேகமாக பார்க்காங்க நம்மளை. வாழ்க்கையில் முன்னேற தெரியாத ஆளாக இருப்போம் போலங்கிறாங்க. ஏதோ பதட்டத்தில் இருந்தால் தான் சரியான பாதையில் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இப்போ நீங்கள் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கவலை இல்லாமல் ஃப்ரீயாக உட்காந்துருக்கான், நல்லா படித்தான்னு வச்சுக்கோங்க, பெற்றோருக்கு பயங்கர கவலையாக இருக்குது. அவனும் பதட்டத்தில் இருந்தால் தான் இவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்போது இன்றைக்கி கவலை என்பது எல்லாத்துக்கும் உள்ளது.
இருக்கும். இருக்கும் இப்பவும் சொல்ல கவலை எல்லாருக்கும் இருக்கும். ஏன் என்று சொன்னால் கவலை என்பது சுவாமி பாஷ்யத்தில் எழுதுகிறாரு, ஆணவ மலத்தினுடைய 7 குணங்களில் ஒன்று. அவ்வளோ பேருக்கு ஆணவ மலம் உண்டு, அதனால் கவலை இருக்கும். சரி, இப்போ கவலை இருக்கும்னா கவலையிலிருந்து வெளிவருவதற்கு வழி என்ன? அதுதான் தெரியும். நீங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும் சார், பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை தேடி நீங்கள் எங்கேயும் போக முடியாது. பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் நம்பிக்கையும் துணிவும் அதற்கான முறைகளும் தேடி தான் இப்போ செய்யணும். அதைத்தான் இப்போ சொன்னார். அதனால் கவலைகள் இருக்கலாம், கவலைகளிலிருந்து வெளிவருவதற்கு வழி என்னன்னாரு, காலை எழுந்து தொழுதல். அதை செய்தால் அந்த கவலை நீங்கும். அதுதான் அருமையாக மேலை விதியே விதியின் பயனே வரவார் புறம் 3 எரி செய்தாய் காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களைவாய் கரைக்கண்டா மாலை மதியே மலைமேல் மருந்தே மறுவே நடியேன் வயல் சூழ்ந்த ஆலைக்களனி பழனக்கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே என்ற அருமையான ஒரு தேவாரத்தை நினைவு கூர்ந்து நம்முடைய போற்றுதலுக்கு உரிய ஒளிதல் ஆசிரியர் நம்முடைய சொல்லி, அதனால் அவர்களுக்கு உங்கள் எல்லோர் சார்பிலும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி, இந்த ஒளி இதழ் பத்திரிகைக்கு சந்தா கட்டி உறுப்பினராக சேர விரும்புகிறவர்கள் இங்கு ஐயாவோட பேருங்க அறிவழகன் என்ற ஐயா. ஆமாம், அந்த அவர்கள் ஐயா கொஞ்சம் நில்லுங்க, அப்போ தான் எங்களுக்கு தெரியும். ஆமாம், அவர்களை மதிய உணவு இடைவேளையில் ஐயாவை தொடர்பு கொண்டு அதில் சேர்ந்து கொள்ளலாம். ஒரு ஆண்டுக்குன்னு அந்த சந்தா கட்டிட்டால் மாதந்தோறும் அது தபால் செலவுதும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு அந்த புத்தகம் ஒளி உங்களை அடையும் என்று சொல்லி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை உங்கள் எல்லோர் சார்பிலும் நம்முடைய சுப்பராயன் ஐயாவுக்கு நம்முடைய பெருமானுடைய திருவருள் என்றென்றைக்கும் நிலைத்து இருந்து ஆசி வழங்கட்டும் என்று சொல்லி காலை அமர்வு இந்த அளவிலே நாம் நிறைவு செய்கிறோம். இப்பொழுது மணி 1:40. மத்தியானம் எப்போ துவங்கணும்னு எல்லோரும் நீங்கள் சொன்னீங்கன்னா சாயங்காலம் எப்போ முடியும்னு நான் சொல்லுவேன். சாப்பிட வேண்டாமா? ஏம்மா அப்படி 2 மணிக்கு ஆரம்பிமாங்கிறாங்க. சாப்பிட ஐயா 2:30 வச்சுக்கலாமா? எல்லோரும் சாப்பிட்டு வந்துடலாமா? சரி, ஏன்னா 2:30க்கு நம்ம வந்துட்டா 6 மணிக்குள்ளே அதை நிறைவு செய்கிறதுக்கு ஒரு சரியாக இருக்கும். அதனால் அந்த வகையில் ஏன்னா காலையில் பேசியவர்களெல்லாம் இளைஞர்கள், அதனால் ரொம்ப வேகமாக பேசினார்கள். மத்தியானம் பேச இருப்பவர்களெல்லாம் மூத்த ஆசிரியர்கள், அதனால் ரொம்ப அனுபவத்தோடு பேசுகிறதுனால அவர்கள் பரபரக்க வேண்டாம்னு தான் பேசுவாங்க. அதனால் நம்ம அதை இருந்து கேட்கணும். அதனால் அதற்கு நம்ம தயாராக உணவு எடுத்துக்கொண்டு சரியாக 2:30 மணிக்கு மதிய அமர்வு தொடரும். அந்த மதியம் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.